Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மாமண்டூரில் இயங்கி வரும் பெப்சி குளிர்பான ஆலை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பணிநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் பெப்சிகோ இந்தியா தொழிற்சாலையில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி தொழிலாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்குள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொழிற்சாலைகள் ஈடுபடுவது அதிகரித்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு தொழிற்சாலைகளுக்கு ஆதரவாகவே செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் தாராசுரத்தில் ஆற்றில் அறுத்து செல்லப்பட்ட சிறுவனை மீட்க கோரி மறியல் நடைபெற்றது. அரசலாற்றில் குளிக்க சென்ற சிவபாலன் என்ற 6ஆம் வகுப்பு மாணவன் நண்பர்களுடன் குளிக்க சென்றபோது ஆற்றில் அறுத்து செல்லப்பட்டார். மாணவனை தேடும் பணி 2வது நாளாக நடைபெற்ற நிலையில் அந்த மாணவனை உடனடியாக மீட்க கோரி உறவினர்கள் கும்பகோணம் பழைய சுங்காம் கேட் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 19வது வார்டு பகுதியில் 15 நாட்களுக்கு மேலாக தெருவிளக்கு எரியாததால் இருளில் மூழ்கிய அவலம் அரங்கேறியுள்ளது. தெருவிளக்கு சரியாக எரியாதது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவதால் பெரும் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே புரட்டாசி மாத சனிக்கிழமையை ஒட்டி ஏரியில் அமைக்கப்பட்ட தெப்பத்தேரில் சவுந்தரராஜ பெருமாள் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத சவுந்தரராஜ பெருமாள் எடப்பாடியில் இருந்து ஏரி ரோடு மலங்காடு வழியாக வெள்ளூற்று பெருமாள் கோவிலுக்கு ஊர்வலமாக சென்று கோவிலை சுற்றி உலா வந்து மீண்டும் எடப்பாடியை நோக்கி வருவது வழக்கம். இந்நிலையில் 500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பெரிய ஏரியின் தண்ணீரில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் சவுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் ஏராளமானோர் கோவிந்தா முழக்கத்தோடு சுவாமி தரிசனம் செய்தனர். ராஜ அலங்காரத்தில் வடிவமைக்கப்பட்டிருந்த பெருமாளை தரிசனம் செய்த பக்தர்கள் திருப்பதி திருமலைக்கு சென்று தரிசனம் செய்தது போல இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் செயல்பட்டு வரும் பேக்கரி கடையில் கெட்டுப்போன பப்ஸை விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வெங்கடேசன் என்பவர் பேக்கரியில் பப்ஸ் வாங்கிய நிலையில் விற்பனையாளர் கெட்டுப்போன பப்ஸை வழங்கியதாக தெரிகிறது. பப்ஸ் சாப்பிட்ட பொழுது பப்ஸில் இருந்து துர்நாற்றம் வீசியதாகவும் நாக்கில் அறுப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கெட்டுப்போன பப்ஸை எதற்காக விற்பனை செய்தீர்கள் என கேள்வி எழுப்பிய போது மழுப்பலாக பதிலளித்து வேறு பப்ஸ் வழங்கியுள்ளனர். விடிய அரசின் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேக்கரி கடைகளில் முறையாக ஆய்வு மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பனையடி ஏந்தல் பகுதியில் வீட்டின் மேற்கூரையில் இரும்பு தகடு அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். முருகையா என்பவர் தனது உறவினருடன் வீட்டின் மேற்கூரையில் இரும்பு தகரத்தை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்த இரும்பு தகரம் அருகில் இருந்த மின்சார மீட்டர் பெட்டியின் மீது உரசியதில் மின்சாரம் தாக்கி இருவரும் உயிரிழந்தனர். விடிய அரசின் மின்வாரிய துறையினர் மின் இணைப்புகளை கண்காணிக்காமல் விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜலகாம்பாறை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக ஏலகிரி மலைப்படகு இல்லத்தில் இருந்து வெளியேறி வரும் உபரி நீரால் ஜலகாம்பாறை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜலகாம்பாறை அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தரைப்பாலத்தை மூழ்கியபடி மழைநீர் செல்வதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் குப்பாச்சிப்பட்டி வேப்பங்குடி சாலையின் தரைப்பாலத்தை மூழ்கியபடி மழைநீர் சென்ற நிலையில் ஆபத்தை உணராமல் அப்பகுதி மக்கள் சிலர் இருசக்கர வாகனங்களில் பாலத்தை கடந்து சென்றனர். சாதாரண மழைக்கே தரைப்பாலம் மூழ்கும் நிலை உள்ளதால் உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள புனித பாத்திமா அன்னை ஆலயத்தின் 71ஆம் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை ஒட்டி காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புனித பாத்திமா அன்னை உருவம் பொறித்த திருவிழா கொடி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு ஆலய கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிறப்பு திருப்பலி மற்றும் தேர் பவனி வருகிற 12ஆம் தேதி நடைபெறுகிறது.